வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம இந்த தொகுப்பில் அதிர்ஷ்டமான நிறத்தை பற்றி ஒவ்வொரு ராசியாக போட்டு வரோம். அப்படி பார்க்குறதுல இன்றைக்கி பார்க்க போகிற ராசி சிவராசிக்காரங்க. ஏன்னா சனி பயிற்சி பார்த்துருப்போம், குரு பயிற்சி பார்த்துருப்போம், ராகு பயிற்சி மாதம் எல்லாம் பார்த்துருப்போங்க. அது ஒரு வகை இருக்கட்டும். நமக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும்ல, அதை தோண்டி எடுக்கிறது தான் இந்த தொகுப்போட முக்கியமான கருத்து. அது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, அதில் மாட்டுக்கிறது கிடையாதுங்க. சிவராசிக்காரங்க, உங்களுக்கு என்ன நிறம், உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற நிறம் என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் வாழ்க்கையில். அப்போ தான் நம்ம அதிர்ஷ்டத்தை பெற முடியும். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தா உங்களுக்கான முழு பலன் கிடைக்கும் என்பதில் மகிழ்ச்சியாக சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் எதையுமே அனுபவித்து அந்த அனுபவத்தை தான் பகிர்றோம். இதெல்லாம் அனுபவமான உண்மைகள், அனுபவப்புற உண்மைகள். நீங்கள் கண்கொண்டு பார்க்கலாம். சரி, சிவராசிக்காரங்களுக்கு என்ன நட்சத்திரம் பார்த்துருவோமா? சரி, சிவராசிக்காரங்களுக்கு 3 நட்சத்திரம் உங்களுக்கு இருக்குது. என்னென்னா, கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதமும், ரோஹி நட்சத்திரம் 4 பாதமும், மிருகசீர நட்சத்திரம் 2 பாதம் இருக்கும். இந்த 3 நட்சத்திரம் கொண்டது இந்த சிவராசி. சிவராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். இந்த 3 நட்சத்திரம் நீங்கள் பிறந்திருப்பீங்க, அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஒன்று கார்த்திகை பிறந்திருப்பீங்க, இல்லை ரோஹியில் பிறந்திருப்பீங்க, இல்லை மிருகசீரத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கலரில் உடை அணிந்தால் உங்கள் உள்ளம் மகிழும், உங்கள் உள்ளம் தெளிவாகும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கணும், அது எங்கள் ஆசை. அதுக்கு தாங்க தொகுப்புங்க. சரி, கார்த்திகை நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க, ஆண்களோ பெண்களோ குழந்தைங்களோ என்ன நிறத்தில் ட்ரெஸ் அணிந்தால் உங்களுக்கு அன்றைக்கி அதிர்ஷ்டமாக இருக்கணும், சந்திராசமாக பரவாயில்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கார்த்திகை நட்சத்திரம் சூரியன், இந்த ராசி சுக்கிரன் வீடு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நல்ல வெண்மையான கலர், அதில் பிளெயினான நீளமான கோடு மட்டும் இருக்கலாம், கட்டம் இருக்கக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கோடு மட்டும் இருக்கலாம். அந்த கோடு சிகப்பு கோடாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் நட்சத்திர அதிபதி சூரியன், ராசியோட அதிபதி சுக்கிரன். அப்போ வெண்மையான துணி அணிய அணிய உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சரஸ்வதி அனுக்கிரகமும் சகல சௌரியமும் இந்த சுக்கிரன் அள்ளி வழங்குவான் இந்த நிறத்திலேயும். அதுதான் பால் எப்படி இருக்குது, விளவிலேன்னு இருக்குது. அதனால தான் சந்திரன் உங்கள் வீட்டில், யார் ரிஷப வீட்டுக்காரங்கிட்ட போய் உச்சம் பெறுறார். ஆட்சியை விட உச்சம் ரொம்ப வலிமை ஜாஸ்தி. அதிகாரம் எப்படி இருக்கும்? ஆட்சிங்கிறது வேறு, உச்சங்கிறது வேறு. அதனால தான் சந்திரன் சுக்கிரன் வீட்லேயும் வசிய உச்சம் பெறுறார். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிளெயினான ட்ரெஸ்ஸை கொடுத்துங்க, அதில் ஒரு சின்ன கோடு இருக்கட்டும். அந்த கோடு சிகப்பு கோடாக இருந்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை துணைவி, மகிழ்ச்சியான செய்திகள், மகிழ்ச்சியான எண்ணங்கள், நல்ல வரவுகள், நல்ல செல்வம், நல்ல வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் ஏதாவது ஒன்று கிடச்சிடும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளவோ நான் சொல்கிறேன், இதில் ஒன்றாவது கிடச்சிடும், அதில் மாட்டு கிடையாது. இது ரொம்ப செலவும் கிடையாது. கந்தனாலும் கசக்கி கட்டின்னு சொல்லியிருக்காங்க. உடை ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் விட்டாங்க. அந்த ஆடை இருக்கணும். அந்த ஆடை உங்களுக்குண்டான நிறத்தோட கலரோடு போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்றும் உங்கள் இஷ்டப்படியே நீங்கள் வாழ்வீர்கள். கஷ்டம்லாம் வாழணும், ஆனால் இஷ்டம் போல் வாழணும். உங்களால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, நம்மளும் கஷ்டப்படக்கூடாது, ஆனால் இஷ்டமாக இருக்கணும். அதுக்கு உங்கள் கலர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. சரி, ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, என்னையா செய்யலாம் அப்படின்னா, முழுக்க முழுக்க நீங்கள் வெண்மையை பயன்படுத்தணுங்க. பியூர் வெயிட்டு. ஐயா நாங்கள் பொம்பளை பிள்ளையாக பிறந்துட்டோம்யா, நாங்கள் எப்படியா வெள்ளையை போடுறோம் சில கேட்பீங்க கமாண்டில் படாருன்னு.
கவலைப்படாதீங்க. நீங்கள் மஞ்சள் பெண்களாக இருந்தால் இப்போ பெண்கள் வந்து ரிஷபராசி பிறந்திருக்காங்க, ஒரு மூர்த்தப்பட்டு இருக்கிறாங்க வச்சுக்கிடுவோம். நீங்கள் டார்க்காக எடுக்காமல் இந்த சுக்கிரனுக்கு யார் யார் யோகாதிபதி அப்படின்னா அதை நீங்கள் பார்க்கணும். பெண்களுக்கு மட்டும் இது எப்படின்னா, சுக்கிரனுக்கு வந்து புதன் யோகாதிபதி, சனி யோகாதிபதி, ராகுக்கு எது யோகாதிபதி தான் ஒரு வழியில் அவங்க. அப்போ இந்த பட்டுப்புடவை எடுக்கிறவங்க பெண்களுக்கு மட்டும் நீங்கள் பச்சை பட்டு, ஆனால் பச்சை டார்க்காக இருக்கக்கூடாது. அந்த கிளி பச்சைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடுத்திக்கிறலாம், எடுத்துக்கலாம். பெண்களுக்கு இது வந்து இப்போ சுடிதார் போடுறீங்க அந்த மாதிரி எடுத்துக்கங்க. அதே போல் அந்த கலர் வந்து கட்டம் போட்டு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா கட்டம் போட ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது கேதுவுக்கு மட்டும்தான் அந்த கட்டம் போட்டது செல்லும் ஒழிய மற்ற எந்த நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் கட்டம் செல்லாது. முந்தைய கைதியை பார்த்தீங்கன்னா கட்டம் போட்ட சட்டை தான் வச்சுருப்பான். ஏன் அவன் கைதி, அவன் அதுக்கு தான் கட்டம் போட்டதில் போட்டு உள்ளே உட்காச்சிருப்பாங்க. கட்டம் போட்டால் நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கணும். அது வந்து கேது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் அந்த தன்மை. நீங்கள் ரோஹி நட்சத்திரம் முழுக்க முழுக்க சந்திரன், பால் எண்ணம் கொண்டவர்கள். அதனால் பிளெயினாக ஆண்களாக இருந்தால் பிளெயின் சட்டை, ஒயிட் சட்டை, ஒயிட் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் வேஷ்டி, ஒயிட் கண்ணாடி நல்லா போட்டு பாருங்கள். செல்வம் உங்களுக்கு அப்படியே சிறப்பாக இருக்கும். பெண்களாக இருக்கீங்க, நல்ல தினமும் ஒரு 10 ரூபாய் மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. இல்லை வெள்ளை நிற பூக்கள், ஜாதிப்பூ சொல்கிறோம், முல்லைப்பூ சொல்கிறோம், தப்பு இல்லை, வெள்ளைப்பூ வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தால். பட்டுப்புடவையில் சொல்லிட்டேன் நான். அதாவது கிளிப்பச்சை இல்லை ஊதாவில் வந்து சொல்கிறோம்ல, அதில் லைட் கலரு, ரொம்ப டார்க்காக மட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வெண்மை கலந்த கலரை நீங்கள் அதிகமாக படைக்கும் போது உங்களுக்கும் வெற்றி மேல் வெற்றி, பரிசு பொருட்கள், நல்ல பலன்கள், நல்ல பாசம், நேசம், பண்பு, அன்பு அனைத்தும் கிடைக்கும். இந்த ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அருமையான வாழ்க்கை அமையும். அருமையான வெற்றி மேலே வெற்றி வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறுவீங்க. ஏன்னா இந்த சந்திரன் வந்து மனோகாரகன், மனசு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். உடைய நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், நீட்டாக ட்ரெஸ் பண்ணி போகிறோம். அவங்க ஏன் கல்யாணத்துக்கு மட்டும் இப்படி போகிறோம், எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க, நம்மளும் மகிழ்ச்சியாக ஃபேன் செட்டு போடுறோம், அயன் பண்ணி போடுறோம், 4 பேர் பார்க்குறோம், மாமாங்கிறோம், அத்தைங்கிறோம், மருமகளையும் கொஞ்சம் இளைஞர் பட்டான ஒரு கூட்டத்தில் கொஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அவங்கள அந்த வயசு அந்த மாதிரி பெருசவங்க அவங்க ஒரு பக்கம். ஆனால் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் போட்டுருப்பாங்க. ஏன், அந்த நீட்டுக்கு வசியம் உண்டு. ஒரு சாப்பாடு வெள்ளை வெள்ளையாக இருந்தால் எப்படி பிடிக்குதா, மல்லிகைப்பூ இட்லி குடியா, ஒரு கலர் கம்மி, என்ன கலர் கம்மியாக இருக்குது, என்ன ரேஷன் போட்டிலாம் கேட்கும். அப்போ அந்த வெள்ளைக்கு வசியம் உண்டு. சுத்தமாக இருக்கணும்னா வெள்ளை தாங்க அருமையாக இருக்கும். ஒரு கார் வாங்குறீங்க, ஒயிட் காரை பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். யாரோ பொண்ணு கருத்த பொண்ணு வேணும்னு சொல்லுவோமா, செவத்த பொண்ணாக பாரியா, விளவிலேன்னு இருக்கணுமியா, மாப்பிள்ளை விளவிலேன்னு இருக்கணுமியா, விளவில மாப்பிள்ளை இருக்கார் அப்படின்னு உடனே வசியப்படுறோம். அவன்தான் சுக்கிரன், அவன்தான் சந்திரன். இந்த சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் வெண்மை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ரோஹி நட்சத்திரத்தில் பிறவங்க வெண்மையை பயன்படுத்துங்கள், வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. நெக்ஸ்ட், அடுத்து மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சிவராசி மிருக நட்சத்திரம். உங்களுக்கு என்ன கலரு? இது முழுக்க முழுக்க செவ்வாயோட நேரம். செவ்வாய் நட்சத்திரத்தில் சிவராசிக்காரன் பிறந்திருக்கீங்க. உங்கள் பிறக்கும் போது நீங்கள் செவ்வாசை பிறந்திருக்கும். அடுத்து வரக்கூடிய தசை செவ்வாய்க்கு அப்புறம் ராகு, அப்புறம் குரு, அதுக்கப்புறம் சனி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வருவாங்க. ஆனால் உங்கள் நட்சத்திரம் எப்பயுமே மிருகசீர நட்சத்திரம், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. எப்பயுமே நீங்கள் செவ்வாய் ஆதிக்கம்தான். படம் கோவப்படுவீங்க. செவ்வாய் பொதுவாகவே இந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சித்திரை, அவிட்டம், மிருகசீரிசனம் படக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஆனால் படக்குன்னு பாசமாகிடுவாங்க. இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலையா அவங்கள, என்ன ஐயா அப்படி இருக்காங்க? ஏன்னா இந்த 3 நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம். பகலில் ஒரு மாதிரி இருக்காயா, நைட்டில் ஒரு மாதிரி இருக்காயா, அப்போ பெத்த ஓட்ட ஒரு மாதிரி இருக்காயா, மற்ற ஓட்ட இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரம் பிறந்த பாருங்கள், அப்படி தான் அவங்க வாழ்க்கையும் இருக்கும்.
ஒன்று போலே இருக்க மாட்டாங்க. கலகலப்பாகவும் இருப்பாங்க, கடுமையாகவும் இருப்பாங்க. எப்படியா புரிஞ்சுக்கிறது இவங்களை அப்படின்னா, இவங்க மற்றவங்களையும் புரியணும், தன்மை நடந்துக்கிறோம்னா நீங்களும் ஒயிட் ட்ரெஸ்ஸவே போடுங்க. ஆனால் அதில் செந்தூர கலர், செந்தூர குங்குமம் கற்றுக்கிங்களா, ஆஞ்சநேய குங்குமம் சொல்லுவோம், அந்த லைட்டு மஞ்சள். ஏன்னா 2 நட்சத்திர பாதம் அங்கிட்டு போயிடுச்சு. அதனால் டார்க் சிகப்பு, லைட் சிகப்பு. பிளேனும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ சொல்கிறோம்ல பிளெயின் கலர் போடியா, இந்த பிளெயினில் செந்தூர கலர், ரொம்ப திக்கான கலர் கிடையாது, செந்தூரம் உள்ள கலர்கள் ஒரு சட்டை நீ. ஆனால் எப்பயுமே பிளெயினாக தான் இருக்கணும், நல்லா தெரிஞ்சுங்க. ரோஹிணத்தில் பிறந்தவங்க, அதேமாதிரி விசர்வாசியில் பிறந்த பிளெயின் ட்ரெஸ்ஸே போட்டுக்குங்க. நீங்கள் வேஷ்டியோ ஃபேண்ட்டோ சட்டோ எதுவுமே டிசைன் இருக்கக்கூடாது. அது லைட்டு கலர், லைட்டு மஞ்சள் சொல்கிறோம்ல, லைட்டு ப்ளூ, லைட் சாண்டல், லைட்டு பச்சை அப்படின்னு நம்ம லைட்டாக சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுடைய உடைகளை போட்டுக்கொண்டால் உங்களுடைய மைண்டு உங்களுக்காகவே வேலை செய்யுங்க. நான் எதிராளி எப்படி இருக்காங்கன்னு அதுக்கு பேசினா நமக்கு பிடிக்கும். அது மனைவியாக இருந்தாலும் சரி, மற்றவங்க தான் சரி, அவங்கள வசியப்படுத்த வைக்கணும். அவங்கள்ட்ட தான் பேசினா தான் நம்மளை பிடிக்கும். அவங்க எல்லார் நேரம் ஒன்றும் இருக்க முடியாது நம்ம. அப்போ இந்த உடையும் இந்த கலரும் நம்மளை கவனித்து கொண்டு மற்றவர்களையும் கவனிக்க வைக்கக்கூடியதான் இந்த உடையோட சூட்சுமம். எந்த ராசிக்காரன் சரி, ஐயா நாங்கள் இப்போ கவர்மெண்ட் வேலை ஒரு போலீஸாக இருக்கோம்யா, அதுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி போட முடியுமா ஐயா? காக்கி தானே போட முடியும். நல்லா கேட்டுக்கோங்க. இந்த காவல்துறை அன்பர்கள் அதே போல் அந்த செக்யூரிட்டி இவங்களாம் உங்களுக்கு இயற்கையாகவே உங்கள் ராசியிலேயோ உங்கள் நட்சத்திரத்துலேயோ கேதுங்கிறவன் அடப்பட்டிருப்பாங்க. அப்படின்னா தான் அந்த வேலை அமையும் உங்களுக்கு. இந்த காக்கி போடுறவங்க கண்டிப்பாக கேது இருக்கும். ஏன்னா முரட்டுத்தனமாக இருக்கணும். அங்கே போய் பாசம் வந்துங்க அதிகம் கிடையாது, ஒரே அடி தான். ஏன் அப்படின்னா அந்த நட்சத்திரத்திலோ உங்கள் லக்னத்திலேயோ உங்கள் ராசியிலேயோ இல்லை உங்களுடைய ஜாத கட்டமைப்பிலையோ ராகு கேதுகள் அடைபட்டு இருந்தால் மட்டுமே நீங்கள் காவல் பணி பொறுப்பில் இருப்பவராக இருப்பீங்க. இது சூட்சுமம். அதுக்காக நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சரி கமெண்டில் கேட்டக்கூடாது. என்னையா நாங்கள் போலீஸாக இருக்கேன், எனக்கு சிவராசி, நான் இப்படி சொல்கிறேன், எப்படியா போட முடியும் கூடாது. அது டியூட்டிக்கு போட்டுக்குங்க. அது இயற்கை. அது உங்களுடைய லக்னப்படியோ உங்கள் ராசிப்படியோ அந்த கிரகம் அந்த இடத்துல உட்காந்து அதுதான் ஆட்சி ஆகும். அது இயல்பு. ஆனால் மற்ற நேரங்களில் போட முடியுமா? ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு சுற்றுலா போகிறீங்கன்னா காக்கியாக போட்டு போவீங்க. ஏயா இங்கேயுமா ஐயா காக்கி, ஏயா அப்படின்னு வீட்டுக்காரியே சத்தம் போட்டுருவா. அப்போ அந்த தகுந்த மாதிரி இடத்த மாற்றிக்கிறணும். கோயிலுக்கு போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்குங்க, ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்குங்க, உங்களுக்கு பிடிச்ச கலரை இந்த நான் சொன்ன கலரை போட்டுக்குங்க, டியூட்டி மாதிரி பார்த்துக்குங்க. அது மாதிரி மிருக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாக பிளெயினான கலர்கள், பிளெயின் ஒயிட்டு, பிளெயின் மஞ்சள், பிளெயினாகவே நீங்கள் போட்டுக்குங்க. உங்கள் வாழ்க்கை மிகவும் அதிர்ஷ்டமாக அமையும். செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த நிறம் ஏகப்பட்டதை மாற்றுது, வசியப்படுது. ஒரு கலரை பார்த்தா தன்னுடைய குணங்கள் மாறுது. இந்த 9 கலர் மொத்தம் இருக்குங்க. இந்த 9 கலரத்துக்கும் 9 தேவதைகள் அங்கே இருக்கிறாங்க. அதை வசியமாகுது நமக்கு. சிவராசிக்காரங்களுக்கு ஒயிட்டு மிக 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 நெருக்கமான கலர். அதை பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்களும் அதிர்ஷ்டமாகி மற்றவங்களையும் அதிர்ஷ்டம் வர வைக்கும்னு எங்களுடைய ஆசை. அதை நிறைவேற்றுவீர்கள். அதிர்ஷ்டமாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை வெற்றியோடு இருக்கட்டும் சொல்லி இந்த தொகுப்பை நிறைவு செய்கிறோம். அடுத்த தொகுப்பில் சிறப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.